ஆனா வீட்டு ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தானே, பந்தில இருந்து பந்தல் வரைக்கும் நாங்க சொல்றது சும்மா வார்த்தைக்கு கிடையாதுண்ணே. உங்க பாப்பாங்கிறீங்க, அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம சைட்லயே கிடைக்குண்ணே. சீர்வரிசை தானே, ஒரு விஷயம் இல்லை. நீங்க நாளைக்கே வாங்க, அட்டகாசமா முடிச்சிருவோம். ஓகேவா? ரைட் அண்ணே, ஹாப்பி, சந்தோஷம். வாங்க சதீஷ், நல்லா இருக்கியா? விஷயம் தெரியாதா? எல்லா ஊருக்கும் நம்ம ஃபங்க்ஷன் பண்றோம், எல்லாமே சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம தேனி மாவட்டத்துல கல்யாணத்துக்கு சீர் வருஷம் வாங்கணும்னா மட்டும் எல்லாருக்குள்ளயுமே ஒரு டவுட் இருக்கு, எங்க போனா பெஸ்டா கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும்ட்டு. யாருக்கு எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். நம்ம தேனி மாவட்டத்துக்கு ஒரு பிராண்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கடையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட போறேன். வாங்க போலாம். ஸோ பிரதர், இப்போ நம்ம வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் ஈவெண்ட்ஸுக்கு போகிறோம். போனதுமே என்ன செலவு இருந்தாலும் முக்கியமான ஒரு செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சீர்வரிசை தான். அதுதான் வந்து ஒரு பிரதான பங்கு வகிக்குது. அந்த விதத்தில் நம்ம ஆண்டிப்பட்டியில் தேனி மாவட்டத்தில் சீர்வரிசைன்னு சொன்னதுமே எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளோட டைமண்ட் ஏஜென்சின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் நம்ம கடையோட சிறப்பம்சங்கள் என்ன, இங்கே என்னென்னலாம் கிடைக்குன்றதை நீங்களே நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்லிடலாம். ஓகே, கட்டாயமா. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான A to Z, சின்ன கிண்ணத்துல இருந்து ஃபர்னிச்சர், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஈவெண்ட்ஸ்ல நாங்க A to Z பண்ற மாதிரி நீங்க ஒரு ஹோம் அப்ளையன்சஸ்ல ஒரு A to Z எல்லாமே நீங்க வச்சிருக்கீங்கன்றது ஒரு சூப்பரான நியூஸ். இப்போ இங்க வாங்க வர்ற கஸ்டமருக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி நீங்க கொடுக்குறீங்களா? அதை என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நம்ம வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க உங்க பின்கோடு எங்க இருந்தாலும் இஎம்ஐ ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 0% இன்ட்ரெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம். முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட் ஏஜென்சில ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு அவைல் ஆகும். ஸோ வாங்க இங்க என்னென்ன இருக்குன்றத பாத்துடலாம். இங்க இருக்கிற கலெக்ஷன் பார்த்தா வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன் சொல்லலாம். ஒரு கடலுக்குள்ள இருக்கிறது நம்ம தேடி எடுக்கிற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் இங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. வாங்க அது என்னென்ன இருக்குன்றத நம்ம சேர்ந்தே பார்ப்போம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10,900 ஸ்டார்ட் ஆகுது. 10,900க்குமே 10 years வாரண்டியோட நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாக டஃப் அண்ட் கிளாஸோட வந்துடும். உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 185 லிட்டர்லேருந்து வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. அரௌண்ட் 600 லிட்டர் வரைக்குமே நம்மகிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் இருக்கு ப்ரோ. நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ டிஸ்பிளே மட்டுமே கிட்டத்தட்ட above 50 ஃப்ரிட்ஜ் நான் டிஸ்பிளே மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே பார்க்கும்போது நீங்கள் நடந்து பார்க்கும்போது தெரியும். இந்த சைடும் நம்ம ஃப்ரிட்ஜ் டிஸ்பிளே போட்டிருக்கோம், இந்த சைடுமே ஃப்ரிட்ஜ் டிஸ்பிளே போட்டிருக்கோம். எல்லாமே நம்ம வந்து பிராண்டடு, மல்டி பிராண்டு தான். எல்லாமே பிராண்டட் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது டபுள் டோர்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கு. ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க, மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, எதா இருந்தாலும் அவங்களோட பட்ஜெட் ஓரியன்டேஷன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அந்த விதத்துல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு வந்தா அவங்களோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு இருந்து இருக்கு, என்ன ரேஞ்ச் வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியும்? நம்மகிட்ட வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வீட்டில் என்ன துவைக்கிறோம், துணி எடுக்கும்போது செய்யும்போது டக்குன்னு கீழே விழுகுது. ஸோ இதில் டோர் டேமேஜ் ஆக வாய்ப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். என்னதே நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக இது பண்ணாலுமே அது வந்து ஒரு ஜர்க்காக இதே நிற்கும். ஸோ அந்த இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இப்போ வாஷிங் மிஷின் வந்துருக்கு. வித் கம்பெனி வாரண்டியோட நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டோம். சூப்பர் சூப்பர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறதையும் காட்டிலையும் அவங்களோட தேவை என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது வந்து உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய வெயிலுக்கு டே டு டே ஆக்டிவிட்டியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் தான் ஏசின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மினிமம் 26,000 25,000 நம்மகிட்ட ஏசி ஸ்டார்ட் ஆகுது. வித் 10 years கம்ப்ரஸர் வாரண்டியோட இருக்கு. நம்ம எல்லாமே வாரண்டியோட தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரூம் சைஸுக்கு ஏற்ப நம்ம ஏசி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் ஏசி ப்ரொவைட் பண்றோம் இல்லை, கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நம்ம ஏசி ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லைக் கெசட் ஏசி, VRF ஏசி, சென்ட்ரலைஸ் ஏசி எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறினது பாத்தீங்கன்னா அது வந்து டிவி தான். இங்க டிவிக்கு பாத்தீங்கன்னா நிறைய சைஸ், வேரியன்ஸ், வெரைட்டிஸ் நீங்க இங்க வச்சிருக்கீங்க. சோ இப்போ ஒரு டிவி உங்ககிட்ட எடுக்கணும்னு வந்தாச்சுன்னா அந்த டிவி நீங்க என்ன ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து கொடுக்குறீங்க, எவ்வளவு ஹை ரேஞ்ச் வரைக்கும் மாடல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது? 24 inchல இருந்து 100 inch வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். 100 inch வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,500 உங்களுக்கு டிவி ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து நம்ம இன்ச் மாற கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மாற ரேட் கொஞ்சம் வேரியன்ட் ஆகிட்டே இருக்கு. இதில் நம்மகிட்ட ஸ்மார்ட் இல்லை எனக்கு வந்து நெட் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு
8,900லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அதுக்குமே உங்களுக்கு வந்து வித் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், வாலில் வந்து கம்பெனிலேருந்து வந்து ஃப்ரீயாக மாட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் கிடையாது. ப்ளஸ் 1 இயர் ஃப்ரீ வாரண்டியோட, கம்பெனி வாரண்டியோட வந்துடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மட்டும் கிடையாது. ஒரு கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், மிக்ஸி, ஏர் கூலர், ஃபேன், சீலிங் ஃபேன், ஸ்டாண்டிங் ஃபேன் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களோட பிரைஸ் டேக்ல இவ்வளோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கேஸ் ஸ்டவ் எடுத்துக்கிட்டா 1500லேருந்து வச்சிருக்கீங்க. ஒரு கிரைண்டர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2500லேருந்து இருக்கு. ஒரு மிக்ஸி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2000 மாதிரி ஒரு வெரைட்டி ஆகட்டும், வேரியன்ஸ் ஆகட்டும், மக்கள் வந்தா இதுதான் நம்ம தேடி வந்தோன்றது இல்லாம அதுல எவ்வளவு வைட் ரேஞ்சஸ் இருக்கு, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத ரொம்ப அழகா காட்டுற மாதிரி நீங்க டிஸ்பிளேல வச்சிருக்கீங்க. அதே மாதிரி சீர்வரிசை ஜாமா, சீர்வரிசைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இல்லை நம்மகிட்ட இருக்கு. இது வெறும் சாம்பிள் தான். நம்மகிட்ட இங்க இருக்கிறது ஃபுல்லாவே ஒரு சாம்பிள் தான். இது போக நம்மகிட்ட குடோன்ல மொத்த ஸ்டாக் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை குவான்டிட்டி வேணும்னு சொல்றீங்களோ அதுவுமே நம்ம அரசு தர முடியும். இல்ல கமர்ஷியலுக்கு எனக்கு இந்த இதெல்லாம் வேணும், இத்தனை சட்டி இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னாலும் அதுவுமே நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். இது இங்க ஃபுல்லா நம்ம வெறும் சின்ன சின்ன கொஞ்சம் சாம்பிள் நம்ம வச்சிருக்கோம். உண்மையிலே என்னென்ன ஒரு வீட்டுக்கு சீர்வரிசை மட்டும் கிடையாது, ஒரு கிச்சனுக்கு தேவையான A to Z எக்யூப்மெண்ட்ஸ் உங்ககிட்ட கிடைக்க வருதுன்றது உண்மையிலே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஸோ இதை நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா இங்க வந்து அது எல்லா பொருட்களோட ஒரு சிங்கிள் பீஸ் டிஸ்பிளேக்கே நீங்க இவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்கீங்க. உண்மையிலே அது ஆச்சரியமா இருக்கு. இவங்க கிட்ட வீடுகளுக்கு தேவையான மட்டும் இல்ல, ஒரு ஹோட்டலுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்ற மாதிரி இருந்தா ஹோட்டலுக்கு தேவையான ஜாமா எதுவா இருந்தாலும் சரி, நீங்க அதை அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா உடனடியாக அவங்க கிட்ட கிடைக்கும்ன்றது ஒரு கூடுதல் சிறப்பம்சமா இருக்கு.